இன்றைக்கி நம்ம Dio BS6 கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 30,000 கிளாக்கான ஸ்கூட்டர். ஸோ இப்போ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஹோண்டா இதை லான்ச் பண்ணும்போது 6 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. பட் 6 சேஞ்சஸ் இல்லை, இதில் வந்து கிட்டத்தட்ட நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து BS4 to BS6 கன்வெர்ட் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் இன்ஜினையே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், கிட்டத்தட்ட கிளச் ஆகட்டும், கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இதில் என்ன வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது இந்த ஸ்கூட்டர் ஆஃப்டர் 30,000, ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் இதில் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாஃப் த்ராட்டில்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு யூஸ்டு ஸ்கூட்டர் தான்றதுனால இதோட பில்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ பெயிண்ட் குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. யூசர் வந்து ஓரளவுக்கு ரஃப் யூஸ் பண்ணியிருக்காருன்னு கிளியராக தெரியுது. ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா அந்த மார்க்ஸை தவிர வேறு எதுவுமே பெயிண்ட் ஷேடிங்கோ அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ரஸ்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவும் எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் தான்றதுனால இதில் வந்து ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்எல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹாலஜன் கொடுத்துருக்கிறதுமே ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹாலஜன் ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்மளால் ஒரு 100 ரூபீஸ்லேயே சேஞ்ச் பண்ணிட முடியும். அப்கிரேடேஷன் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா விதின் ஒரு 1000 ரூபீஸ்க்குள்ளேயே நமக்கு பெட்டரான ஒரு எல்இடி செட்டப் மூவ் பண்ண முடியும். பட் இதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் ஹெட்லைட்டில் வந்து எல்இடி செட்டப் கொடுக்கும்போது இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பிரேக் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்போர்ட்டியாக தான் தெரியுது. ஸோ இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் வந்து பார்ப்போம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் ஹார்ன் சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹை பீம் அண்ட் லோ பீம், இன்டெகிரேட்டட் பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் சுவிட்ச், இன்டெகிரேட்டட் கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீட்டர் கன்சோல் பற்றி பார்ப்போம். மீட்டர் வந்து இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது பேஸ் வேரியன்ட் தான்றதுனால டிஜிட்டல் மீட்டர் கிடையாது, அனலாக் மீட்டர் தான். இதில் வந்து ஜஸ்ட் ஃபியூல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் இருக்குது, நம்ம ஸ்பீடோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை. ஹை பீம் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான அந்த லைட்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் இருக்க ப்ராக்டிகாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து அதில் வந்து கேரி பண்ணிக்க முடியும். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜா அப்படின்றது கூட இது டவுட்டாக தான் இருக்குது. இது ஒரு சின்ன டிசைன் தான், இது வந்து ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து சீட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபியூவலும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர் சைடில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்கோட பில்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதை வந்து இவங்க பெட்டராக பண்ணிக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்டடியாக இல்லை இந்த ஃபியூல் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் செட்டப் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பேஸ் வேரியன்ட்டான்றதுனால ஃப்ரண்ட்லேயும் வந்து ட்ரம் பிரேக் தான் 130 mm, ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபி தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்விங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த சஸ்பென்ஷனை. Dio 110 BS6 இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7.75 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9.03 Nm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ரோடில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். Dio 110 BS6 கொண்டு வரும்போது ஹோண்டா சில ஹிடன் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஜினில் வந்து ஆயில் ஜெட் கூலிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்ஜினோட கூலிங் எஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். ஸோ போர் லைஃப் வந்து இன்னும் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நம்பர் 2 வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சை வந்து கம்ப்ளீட்டாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிளச்சோட விடுத்து வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரிக்ஷன் ஏரியா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு பேரிங் செட்டப் வந்து நமக்கு வந்து கிளச் கவரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி தேர்ட் சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த செட்டப்பில் வந்து கீழேயாக இருந்தது. ஸோ அதாவது சென்டர் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் இப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய BS4 யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த மவுண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும். பட் BS6 வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் வந்து டாப் சைடில் இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, BS4 இன்ஜின்ஸில் வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹோண்டா இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட ரைட் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 30,000 ரைடான ஸ்கூட்டர் தான். ஸோ இதில் வந்து சைலண்ட் ஸ்டார்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது இன்ஜினில். ஓகே,
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30,000க்கு அப்புறமே சிவிடி ஃபில்ட்ரு கொடுக்காத பட்சத்துலேயும் இனிஷியலாக நான் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை. ஸோ ஹோண்டா அந்த சிவிடியில் பண்ணியிருக்க சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ 30,000 ஓடினதுக்கப்புறமே சின்ன ஒரு வைப்ரேஷன் கூட சிவிடி சைடில் இல்லை. அதே மாதிரி உங்களோட ரிஃபைன்மெண்ட் வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் ரிஃபைன்மெண்ட். ஈவன் அவங்க BS4 இன்ஜின்ஸில் ஆகட்டும், BS6 இன்ஜின்ஸில் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சிக்னேச்சர் இன்ஜின்ஸ். இதில் வந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. பட் BS6ல் வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து BS4 Dio மாதிரி வந்து BS6 இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து இதோட கேரக்டரே வேறையாக இருக்குது. ஹோண்டா வந்து ரிஃபைன்மெண்ட்டில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய டியோவோட கேரக்டர் வந்து இதில் மிஸ் ஆகிறது நான் கிளியராகவே நோட்டீஸ் பண்ணுறேன். பழைய டியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெப்பியாக இருக்கும். பட் இந்த ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக பெப்பியாக இல்லை. ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஆக்சிலேட்டரை நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டாப் எண்டெல்லாம் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. இமீடியட்டாக ஃப்ளாட் ஆகிடுது. ஸோ இனிஷியல் மட்டும் நல்லாயிருக்கு. மிட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ட்ரை பண்ணி பார்ப்போம். முன்னாடி ஒரு சின்ன ஹைவே இருக்குது, மிட்ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பட் லோ எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து டார்க்கியாக இல்லை BS4 வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ இவங்க பண்ணியிருக்க சிவிடியில் சின்ன சின்ன ரிஃபைன்மெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஷைன் ஆகுது. அதே மாதிரி இன்ஜின் மவுண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுமே இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்ல முடியும். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மவுண்டிங் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிவிடிலையும் ஆகட்டும், இன்ஜினில் வந்து ஃபுட் பேக்ஸ்லலாம் வந்து சின்ன சின்ன வைப்ரேஷன் வந்து இருந்தது. ஈவன் அவங்க சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருந்த பட்சத்துலையுமே அதுலேயுமே வந்து நிறைய பிரச்சனை இருந்தது சிவிடியில். பட் இப்போ வந்து அந்த சின்ன சின்ன ரிஃபைன்மெண்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷைன் ஆகுது ஸ்கூட்டர் ஓட்டும்போது. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஹைவே எடுத்து பார்ப்போம். ஸோ மிட்ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாகவே ஒரு சிட்டி ஸ்கூட்டர். உங்களால் அக்கேஷனலாக தான் ஹைவே கொண்டு போக முடியும். ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 40-50, ஒரு மேக்ஸிமம் ஒரு 60 வரையுமே உங்களால் ரைட் பண்ணிக்க முடியும். பட் அதை தாண்டினா உங்களால் கண்டிப்பாக இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்குது. ஸோ Dio 125லையும் நான் இதை நோட்டீஸ் பண்ணேன். இப்போ Dio 110லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் வந்து ஆகிடுது. டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ரொம்பவே கம்மி தான். கொஞ்சம் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்சுக்காக இந்த ஸ்கூட்டரை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் ரிஃபைன்மெண்ட்டுக்காகவே கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு குட் ஸ்கோர் தர முடியும். ஓகே, ஸோ சைலண்ட் ஸ்டார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. மெயினாக வந்து BS6 ஸ்கூட்டரில் சைலண்ட் ஸ்டார்டர் இருக்குன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். பேட்டரி நீங்கள் மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக சைலண்ட் ஸ்டார்டரில் இஷ்யூஸ் வந்துடும். பெட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கட்டான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபியூல் பம்ப் போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதோட மிரர் வந்து பார்ப்போம். மிரர்ஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் ரைட் பண்ண ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கூட்டர்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் மிரர் வந்து ஆக்சுவலாக வந்து அதிகமாக ஷோல்டர் வந்து கவர் பண்ணிவிடுது, ரியரில் இருக்கிறது எதுவுமே தெரியலன்ட்டு. பட் இதில் வந்து விசிபிலிட்டி இஷ்யூஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதோட டிசைன் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான். ஸோ பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது, பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ட்ரம்ன்றதுனால ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. ஸோ 110ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க்குக்கான ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ட்ரம் பிரேக் பதிலாக அவங்க மேபி டிஸ்க் பிரேக்ஸும் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த 110 ஸ்கூட்டர்ஸில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தராமல் அவங்க வந்து 125 ஸ்கூட்டர்ஸை வந்து இன்விசிபிளாக வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்க் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 125 ஸ்கூட்டர்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிட்டி ஸ்கூட்டர்ன்றதுனால கண்டிப்பாக சிட்டிக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ மற்றபடி இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிட்டிஸில் வந்து உங்களுக்கு ஒரு 45 to 50 கொடுக்கும். ஹைவேஸில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 55 to 58 இந்த ரேஞ்சில் தான் கொடுக்கும். இந்த ஸ்கூட்டரில் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிலேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறேன், எந்தளவுக்கு ஸ்லோவாக பிக்கப் ஆகுது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகுது. ஸோ இது வந்து BS4 Dio மாதிரி கண்டிப்பாக இல்லை. இதில் வந்து ரொம்பவே பவர் டவுன் லேக்கிங் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் Dio 110 BS6க்கான கம்ப்ளீட் ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.